நம்ம வீட்டில் நம்ம டெய்லியும் சாம்பிராணி தூபம் போடுவோம். அந்த சாம்பிராணி தூபம் போடுறதுனால நமக்கு வீட்டில் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன், அதாவது நேர்மறை ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாம்பிராணி தூபத்தை எப்படி இயற்கையான முறையில் போடலாம், அந்த சாம்பிராணி நம்ம எப்படி வீட்டிலையே தயாரிக்கலாங்கிறது தான் இந்த வீடியோ. நான் 21 மூலிகை பொருட்கள் கொண்டு அந்த மூலிகை சாம்பிராணியை தயாரித்து நான் எப்போயுமே வீட்டில் யூஸ் பண்ணுவேன். அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துடலாம். வெள்ளை குங்கிலியம், கருப்பு குங்கிலியம், நொச்சி பொடி, மருதாணி பொடி, நாய்க்கடுகு, மருதாணி விதை, தேவதாரு பொடி, சீந்தல் பொடி, தும்பை பொடி, துளசி பொடி, ஆவாரம்பூ பொடி, வெண்கடுகு, பால் சாம்பிராணி, அருகம்புல் பொடி, ஜவ்வாது பவுடர், புனுகு, பச்சை கற்பூரம், வில்வம், வெட்டிவேர், வேப்பிலை பொடி, சந்தனப்பொடி. இதில் கருப்பு குங்கிலியம், வெள்ளை குங்கிலியம், பச்சை கற்பூரம், இதை 3 மட்டும் நம்ம பொடியாக்கி சேர்த்துக்கலாம். மீதி எல்லாமே நமக்கு பொடி தான், அதை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் நமக்கு கொஞ்சம் திக்காக ஸ்டோன் மாதிரி இருக்கும். லைட்டாக இடித்தாவே நல்லா இடிபட்டுரும். பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ராக்கிக்கோங்க. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே நமக்கு பவுட்ராக தான் இருக்குது. அதை எல்லாமே கட் பண்ணி போட்டு மொத்தமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக எல்லா பொடியும் 21 பொருளையும் சேர்த்துட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டா இந்த அளவு நமக்கு 1 இயருக்கு, அதாவது 1 வருஷத்துக்கு எதுவுமே பண்ணாது. நல்லா ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப நறுமணமாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.